ஹாய், இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து குலதெய்வம் கோவிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ ஏர்லி மார்னிங் 6:30க்கு பிளான் பண்ணது, ஆனால் 7:30 ஆகிடுச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் லேட் ஆக்கிடுவோம். ஸோ எல்லாமே ஒரு வேன் புக் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து 2 கார் 3 கார் எடுத்தால் ஸ்ப்ளிட் அப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேன் வந்து புக் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். இது வந்து திருவலங்காட்டில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவில், அந்த சாமி தான் எங்களோட குலதெய்வம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். திருவலங்காடு அந்த பத்ரகாளி அம்மன் கோவில் போயிட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும். ஸோ அந்த கோவிலும் போயிட்டு வர மாதிரி பிளானு. ஸோ நடுவில் வேறு எதனா மாற்றுவோமான்னு எங்களுக்கு தெரியல. மேகா பாருங்கள், பெரிய மனுஷி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காண்ட்ருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிறுத்தணும். ஆக்சுவலாக இந்த ஜங்ஷனை விட்டால் நெக்ஸ்ட்டு ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ஸ்வீட்ஸ் அந்த ஷாப்பில் தான் நின்று இருக்கோம். இப்போ இங்கே எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே இங்கேயே ஒரு பிளான் போட்டிருக்கோம். என்ன பிளான்னா, இது சீக்கிரமாக முடித்தோடனே நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற இடத்துல. ஸோ பசங்க எல்லோரும் ஒரு டேபிள்லையோ நாங்கள் எல்லா பெரியவங்கள ஒரு ஸ்ப்ளிட்டப்பாக உட்காந்துட்டோம். ஸோ கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஒன்றா ஒரே வண்டியில் போகிறதுலாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க மறக்கவே மாட்டாங்க. நான்லாம் வந்து மினி டிஃபன் சொல்லியிருந்தேன். பசங்கள்லாம் வந்து கீ தோசை அது மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் விட்டாச்சு. ஸோ அவங்க பண்ணியாச்சு. மேகா மட்டும் அட்லாஸ் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். அவங்க டேடி ஊட்டி விட்டு இருந்தார். வெளியில் போனால் இது ஒரு கெட்ட பழக்கம், காஃபி அடிக்கடிக்கு எடுக்கிறது. ஸோ மினி டிஃபனோடு வந்ததுனால குடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கோவில் கிட்டே வந்துருச்சு. கோபுரம் தெரியுது பாருங்கள், அதுதான் சிவன் கோவில். இதுக்கு பேக் சைடில் தான் வந்து பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு. இங்கே வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ ஃபேமிலியோடு போனதுனால எங்கள் அம்மா பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நிறைய யாகம் விளக்குற அந்த இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எங்கே இடம் கிடைக்கும், எங்கே நிழல் இருக்குன்றது மாதிரி பார்த்து பார்த்து உட்காந்துருந்தோம். பட் வந்ததுமே ஏசி வேன் தான். பட் ஸ்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தது பெரியவங்களுக்குன்னா பார்த்திங்கன்னா பசங்க குடுன்னு எடுத்துகிட்டு போட்டு முதல்ல படுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஆயா இதே வேலை தான், உங்களுக்கு எங்கே போனாலும் பெட்ஷீட் எடுக்கிறதுன்னு சொன்னவங்க தான் ஃபஸ்ட்டு படுத்ததே அந்த இடத்துல. ஆல்ரெடி அங்கே பொங்கல் வைக்கிறதுக்குன்னு செட்டப் இருந்துச்சு. ஸோ அதே இடத்துல வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் பொங்கல் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பொங்கலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தது 2 பாத்திரமாக ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் பசங்க எல்லோரும் இந்த பெட்ஷீட்டில் படுத்துட்டு அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மினி வேறு ரொம்ப அமக்கலாம், எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டு எல்லாருக்குமே செம்ம ஸ்வெட்டிங், ரொம்ப கசகசன்ட்டு இருந்தது எல்லாமே. பட் ஸ்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிருந்தது. ஸோ பொங்கல் முடிஞ்சிருச்சு. வெளியில் தான் பொங்கல் வைக்கணும். வச்சுட்டு உள்ளே கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது உள்ளே நடந்து வர அந்த கேப் இருக்குது பாருங்கள், அதுலேயே சரியான வெயில். கால் வந்து அவ்வளோ ஒரு சூடு. நான் புது ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து சில செட்டிங்ஸ்லாம் நானும் அவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே வந்து நான் சாமியை மூலஸ்தானத்தை வந்து கேமராவில் எடுக்கலை. ஸோ வெளியில் தான் நாங்கள் வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு நாங்களே பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்தவங்களுக்கும் எல்லாேருக்கும் பொங்கல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் இதுக்கு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா வேலூர் கோல்டன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா மட்டும் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோவில். நாங்கள் எல்லாம் போனதில்லை. அது மட்டும் போகலான்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பெரிய குளம் இருக்குது. செம்ம தண்ணி சூப்பராக இருந்துச்சு. சம்டைம்ஸ் இங்கே தண்ணி இருக்காது. பட் இந்த டைமும் சூப்பராக தண்ணி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து மினிக்கு காது குத்துறோம் பாருங்கள், அப்பயும் சூப்பராக தண்ணி இருந்துச்சு. நான் சின்ன வயசுலலாம் வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாமரை கொடிலாம் இருக்கும். இப்போ இல்லை. எப்போவுமே பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்லேயே இருக்க சிவன் கோவில் போகாமல் வரமாட்டோம். இது வந்து காரைக்கால் அம்மையார் அவங்களுக்கான சிறப்பான கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து 7 காம்பவுண்ட் இருக்கும். ஒரு லேயராக சரியான சூடு. மேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. 7 காம்பவுண்டு தாண்டதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் எடுத்ததுனால பசங்க நான் எல்லாருமே திபுன்னு தான் ஓடணும். அந்த இடத்துல நடக்கிற அளவுக்கான சூடே இல்லை. ஸோ மதியம் ஒரு 1 o'clock இருக்கும் அந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்போது. அதனால் நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு டக்குன்னு வந்து வேன் ஏறிட்டோம். அவ்வளோ ஹீட்டு. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, வார்த்தை முட்டுது, கண்மணி காதலன் நான். நம்ம குலதெய்வம் கோவில் பார்த்துட்டு அப்படியே இப்போ வேலூர் கோல்டன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படியே அந்த வேலை வந்து ஆனந்த பவனில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போயே டைம் அரௌண்ட் வந்து 3:30 ஆகிடுச்சு. ஸோ வர வழியில் சூப்பராக மேகாலாம் நாங்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமாக பாட்டுலாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ 3:30 ஆனதுனால சில பேருக்கு பயங்கர பசி எடுத்துச்சு. எனக்குலாம் ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாருமே ஸ்ப்ளிட்டப்பாக உட்காந்து கீர்த்தி வந்து மீல் சொல்லியிருந்தா, நான் வந்து டொமேட்டோ ரைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ
ஸோ எல்லாருமே ஏதோ ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். மீல்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனந்த பவனில். அதுவும் அந்த பொடி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்பிளேயில் வந்து இந்த தயிர் வடை இருந்துச்சு. பார்க்கவே டெலிஷியஸாக இருந்துச்சு. நான் அதையும் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். தயிர் வேறு லெவலில் இருந்துச்சு வடையோட. ஒரு 1.5 மணி நேரம் மேலே ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். வேலூர் கோல்டன் டெம்பிள் வந்துருச்சு. பட் இந்த கோவில் வந்து நான் பார்த்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சாமியை போய் உள்ளே போய் பார்த்துருந்தேன். ஃபுல்லாக கோல்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வெளியில் கேள்விப்பட்டது. உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. பட் கொஞ்சம் மன கஷ்டத்தோடு தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப கோவிலுன்ற மாதிரியான ஒரு இதுவே இல்லை அந்த செட்டப் பார்த்திங்கன்னா. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். நாங்கள் இதில் பாதி பேர் தான் உள்ளே போய் சாமி பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் எங்கள் அண்ணெல்லாம் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவ்வளோ ஒரு இது வந்து கோவிலுக்கு வந்து வச்சுருந்து இந்த மாதிரி நம்ம போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம வேறு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வரலை. நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வந்து கோவில் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கே ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மதுரை கோயில் போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போயிருக்கேன். அங்கேயே ஒரு பெரிய பிள்ளையார் கோவில் இருக்கும் பாருங்கள், அங்கே போயிருக்கேன். பழனி கோயில் போயிருக்கோம். என் ஹஸ்பண்ட்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஐயப்பன் கோயில் கேரளாவில் இருக்கும் பாருங்கள், அங்கே திருப்பதி போயிருக்கோம். நம்ம மாங்காட்டு காமாட்சி அம்மன் கோவில், நிறைய கோவில் நாங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் மோஸ்ட்டாக போவோம். பட் இந்த மாதிரியான ஒரு இது வந்து எங்களுக்கு வந்து எந்த கோயில்லையுமே வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆகலை. பட் இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த கோல்டன் டெம்பிள் வேலூர் கோல்டன் டெம்பிள் போயிட்டு எதனாவது ஹர்ட் ஆகிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா அப்படின்றதும் தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.